ஒரு செம்மையான ட்விஸ்டட் பிளாட் ஈவெண்ட்ஸ் தான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லிஸ்ட் இருக்க மூவி சீரிஸ் தான் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது தான் ஆல் ஆஃப் அஸ் டெத். 2022 ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான சாம்பி கொரியன் சீரீஸ் தான் இது. ஒரு ஹைஸ்கூலில் வேலை பார்க்குற சயின்ஸ் டீச்சர் அவருடைய பையன் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிக்கிட்டு ரேகிங் பண்ணிக்கிட்டு பயங்கர ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு வருவான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவர் நம்ம பையனுக்கு கோவம் வரணும்னு சொல்லி ஒரு சீரமே உருவாக்கி அவருக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த சீரம் அளவு கடந்த கோவத்தை அவர் வச்சு பயங்கர ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆகி பிரைன் அஃபெக்ட் பண்ணி அந்த பையனுக்கு அளவு கடந்த கோவம் வந்து அந்த பையன் ஜாம்பியாகவும் மாறிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஹைஸ்கூலில் இருக்க எல்லாரையும் கடிச்சு மேக்ஸிமம் எல்லாருமே ஜாம்பியாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு பார்ட் ஆஃப் கேங் அங்கேருந்து தப்பிச்சு சேஃபான பிளேஸ்க்கு போனாங்களே இல்லையானு தான் இந்த சீரீஸோட மெயின் பிளாட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த சீரீஸோட ட்விஸ்டட் ஈவெண்ட் என்னன்னா, இது வரைக்கும் ஜாம்பி ஹிஸ்ட்ரியிலேயே காமிக்காத ஒரு விஷயத்தை தான் இந்த சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. ஃபைனல் எபிசோடில் சில பேருக்கு ஜாம்பி கிடச்சி மியூட்டன்ஸ் மாதிரி பவர் கிடச்சிருக்கும், சில பேருக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் கிடச்சிருக்கும், சில பேருக்கு ஐக்யூ பவர் கிடச்சிருக்கும், அண்ட் சில பேருக்கு ஜாம்பி கிடச்சிருக்கும். ஆனால் எந்த ஒரு ஜாம்பி பிஹேவியர் ஆக்டிவிட்டிஸும் அவங்களுக்கு நடந்திருக்காது. அண்ட் ஆல் ஆஃப் அஸ் டெத் சீசன் 2 வந்தால் இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு புது ஜாம்பி சீரீஸாக தான் இருக்கும். இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது சீக்ரெட் இன்வென்ஷன். 2023 ரிலீஸ் ஆன மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட சீரீஸ் தான் இது. தேனோஸ்லாம் போட்டு 5 வருஷம் கழிச்சு தான் இந்த ஸ்டோரியிலும் ஆரம்பிக்கும். அண்ட் இந்த சீரீஸோட மெயின் பிளாட் என்னன்னா, ஸ்கல்ஸ் எல்லாம் இடத்துக்கு வந்து வெட்டி நிக் ஃபியூரி அவங்களுக்கு ஒரு புது பிளானட்டை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி ஏமாத்திடுவார். இதில் கோவம் வந்த ஸ்கல்ஸ் எல்லாம் மக்களோட மக்களாக மிக்ஸ் ஆகி யார் ஸ்கல் யார் ஹியூமனு தெரியாத அளவுக்கு மிக்ஸ் ஆகிருப்பாங்க. அண்ட் ஹையர் பொசிஷனில் இருக்க எல்லா ஹியூமன்ஸுமே ஸ்கல்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் எர்த்தை தங்களோட சொந்தமாக ஆக்கிறதுக்காக நிறைய ஹியூமன்ஸில் ப்ரிசர்வ் பண்ணி உயிரோட வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய சம்பவம் மாட்டதுக்காக. இதில் யார் ஹியூமன் யார் ஸ்கல்னு தெரியாமல் நம்ம நிக் ஃபியூரி சர்வைவும் பண்ணுவார். அண்ட் இந்த சீரீஸோட ட்விஸ்டட் ஈவெண்ட் என்னன்னா, சீரீஸ் பார்த்த எல்லா மார்வல் ஃபேன்ஸுக்குமே தூக்கி வாரி போட்டிருக்கோம். பிகாஸ் சிவில் வாரில் விஷனால் அட்டாக் பண்ண ரோடி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பார். அந்த எக்ஸ்ட்ரா டைம்லைன்லேயே ரோடி ஸ்கல்லாகவும் மாறிடுவார். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம்னு நம்ம கூட ஸ்கல்லாக மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இதை ஃபைனல் எபிசோடு தான் ரிவீலும் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருந்திருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது டார்க். 2017 ரிலீஸ் ஆன ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான சீரீஸ் தான் இது. பிகாஸ் சீரீஸில் ட்விஸ்ட்டில் தான் சீரீஸே இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான சீரீஸாக இது அமைஞ்சிருக்கும். அண்ட் இந்த சீரீஸோட மெயின் பிளாட் பார்த்தீங்கன்னா, மிஸ்டீரியஸாக தொலைஞ்சு போன 2 குழந்தைங்கள போலீஸ் ஒரு பக்கம் தேடும், அவங்களோட ஃபேமிலி ஒரு பக்கம் தேடுவாங்க. இதில் இன்வால்வ் ஆன நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் தேடிட்டு போய் தான் ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்லேருந்து ஃபியூச்சருக்கும் ஃபியூச்சர்லேருந்து பேரலல் யூனிவர்ஸ் வரைக்குமே ட்ராவல் பண்ணிடுவார். அந்தளவுக்கு ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான டைம் ட்ராவல் சீரீஸ் தான் இது. அண்ட் இந்த சீரீஸில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் பெரிய விஷயங்க. பிகாஸ் இந்த சீரீஸை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த சீரீஸோட ட்விஸ்டட் ஈவெண்ட் என்னன்னா, ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிடும். அந்த குழந்தைக்கு வெளியே வரத்துக்கு வழி தெரியாது. அதனால அங்கேயே வளர்ந்து ப்ரெசென்ட்டில் அப்பாவாகி ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். இது ஒரு ட்விஸ்ட்டாக. அண்ட் நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம குட்டி வயசு அப்பாவோட அக்கா. அதாவது ஹீரோக்கு லவர் இல்லை, ஆன்ட்டி. நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிறது கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி சீரீஸ் தான் இது. அண்ட் இந்த சீரீஸோட மெயின் பிளாட் என்னென்னா, இந்த யூனிவர்ஸில் நிறையவே கிளான்ஸ்லாம் இருக்கும். அதில் ஒரு பயங்கரமான கிளான் தான் டார்கேரியன்ஸ். இவங்க தான் இந்த அயன் த்ரோன்ஸை ரூல் பண்ணிட்டு வருவாங்க. காலப்போக்கில் இவங்க அழிஞ்சு போன வேட்டி அடுத்து யார் ரூல் பண்ண போகிறதுன்னு சொல்லி ரொம்பவே வார்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இந்த சீரீஸும் ஸ்டார்டிங்கே இருக்கும். அண்ட் இந்த சீரீஸோட ட்விஸ்டட் ஈவெண்ட் தான் ஸ்டார்க்குன்னு சொல்லி ஒரு கிளான் இருக்கும். அந்த கிளானில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜான்ஸ்னோன்னு கேரக்டர் இருக்கும். அவருக்கு அப்பா அம்மா பேர் தெரியாது, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. அதனால் போகிற வர எல்லா இடத்துலையுமே இவர் ஒரு பேஸ்டர்னு சொல்லி எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி இருக்க ஒரு கேரக்டருக்கு தான் இவரோட உண்மையான பேரை ஃபைனல் சீசனில் தான் ரிவீலே பண்ணியிருப்பாங்க. அந்த நேம் தான் ஏகான் டார்கேரியன். அதாவது அழிஞ்சு போன டார்கேரியன் கிளானோட கடைசி வாரிசு. டெக்னிக்கலாக பார்த்தா இவர் தான் அடுத்த அயன் த்ரோனுக்கு கிங்குன்னு சொல்லலாம்.